நம்ம ஆனந்த் இப்போ ஒரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடல்நிலை சரியில்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா வேலையே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியில வின் பண்ணி அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் வீட்ல குடுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு? இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் இருந்துட்டு மயக்கம்லாம் போட்டு விழுந்து சரியான வந்து பார்த்தீங்கன்னா சீனா போய் முடிஞ்சிருச்சு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் இந்த கருணாகரன், மித்ரா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் அந்த ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிலிருந்து விலகின மாட்டான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி அவ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மயக்கத்துல இருந்த அந்த கொஞ்ச நேரமும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டி ஓடிட்டு தான் இருந்துச்சு. என்ன நடந்தாலும் சரி நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா முன் வந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முயற்சி எடுத்து இந்த போட்டியிலையும் இப்போ வின் பண்ணி அவங்களோட முகத்துல கரிய பூச போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆனந்த் இருந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கவலைக்கிடமான நிலைமையில இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நிலை வந்து இப்போ வந்து வேலை செய்யறதுக்கு அவ்வளவு ஒத்துக்கல. சரி இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மயக்கத்துல இருந்த நம்ம ஆனந்தியை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு எழுப்ப ஆரம்பிச்சாங்க. முடியலன்னா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகலாம் அப்படின்ற மாதிரியும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஆனந்தி ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா ஆனந்தியோட வைராகியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பணம் வேணும். அந்த பணத்தை இருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த ஒரு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வின் பண்ணுறதுக்காக இப்போ களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளோ மயக்கத்துலையும் இருக்கும்போது மறுபடியும் போயிட்டு மிஷினில் உட்காந்து இந்த ஒரு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அதுவும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு போட்டி. அதாவது அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து ஆனந்தி வந்து மயக்கத்திலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நம்ம பாதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் கலந்துக்கிட்டாங்க. ஏற்கனவே நிறைய லீடிங்ல இருக்க இந்த உஷாவை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறியோட இப்போ வந்து நம்ம ஆனந்தி செயல்பட்டு இருக்காங்க. சரி இப்படி செயல்பட்டு இருக்க சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்தி போய் உட்கார்ந்த உடனே இவெல்லாம் எங்க வந்து போயினா ஜெயிக்க போறா, இவளோட முன்னாடி வந்து போயினா உஷா வந்து இருந்துட்டு இருக்கா, அவளவே வந்து போயினா அதாவது அதுக்கு பின்னாடி வந்து தைச்சவங்களே எப்படி இருந்தாலும் வந்து போயினா உஷாவை வந்து பீட் பண்ண முடியாது. இதுல வந்து போயினா ஆனந்தி எல்லாம் போய் உட்கார்ந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆனந்தி வந்து போயினா ஒரு ஃபயரோட வேலை செய்யறது மட்டும் இல்லாம நமக்கு இது கிடைச்சிருக்க ஒரு ஜாக்பாட் இது. அதாவது நமக்காக மகேஷ் சார் வந்து போயினா இந்த ஒரு இதை வந்து போயினா நமக்காக வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க போட்டியை. நம்ம வந்து போயினா இதில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்றது வந்து போயினா இந்த உலகத்துக்கு வந்து நம்ம காட்டக்கூடாது. அதாவது நம்ம தான் புத்திசாலி, நம்ம தான் வந்து போயினா எல்லாத்தையுமே வந்து போயினா இது பண்றது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயினா இப்போ ஆனந்த் இருந்துட்டு உட்கார்ந்து நல்லா வேலை செஞ்சு நிறைய பீஸ், அதாவது மற்றவங்களை விட வந்து போயினா அந்த உஷாவை விடவும் கிட்டத்தட்ட 50 பீஸ் வந்து போயினா எக்ஸ்ட்ரா தைச்சு இதில் வந்து போயினா வின் பண்றாங்க. இது உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.